வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம இருக்கோம். ஸோ சீக்கிரமாகவே இந்த எபிசோட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது எபிசோட் நம்பர் 6 டிஃபென்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி 6 வீடியோஸ் போஸ்ட் ஆயிருக்கு. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ரைட்டா? இந்த 5ல் நான் அவார்ட்ஸுக்கு மட்டும் 2 பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 6 வீடியோஸ். இது வந்து 7th வீடியோ, பட் தி எபிசோட் இஸ் 6. டாபிக் இஸ் டிஃபென்ஸ். ஓகேவா? டிஃபென்ஸ் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? டிஃபென்ஸ் ஈவெண்ட்ஸ்ல இருந்து டிஃபென்ஸ் இனாகரேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ டிஃபென்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிறது என்னவா இருக்க போகுதுன்னா எக்ஸசைசஸாக தான் இருக்க போகுது. ஓகே, 2 நாடுகளுக்கு இடையிலான எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸ் படிக்கும்போது அந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில நடந்துச்சு, இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி அது வந்து ஆர்மியா அல்லது நேவியா அல்லது ஏர்ஃபோர்ஸா அல்லது அது வந்து எல்லாம் இணைஞ்ச மல்டிலேட்டரல் எக்ஸசைஸா இந்த மாதிரி இதையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டேட்டா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்போ ரீசெண்டா இன்னொரு ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா, ரீசெண்டா அந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியனோட கண்டிஜென்ட்டை பத்தி கேட்குறாங்க. ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண ஷிப்பை பத்தியோ அல்லது ஏர்ஃபோர்ஸை பத்தியோ ஆர்மியோட எக்யூப்மெண்ட்ஸ் பத்தியோ கேட்குறாங்க. ஓகே, அதனால அதையும் சேர்த்து இப்போ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் நடந்துச்சுன்னா இந்தியாவில இருந்து என்ன ஃபைட்டர் ஜெட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, அல்லது என்ன நேவல் ஷிப் என்ன வந்து இந்தியன் நேவல் ஷிப் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதையும் நான் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலது மிஸ் ஆகி போயிருக்கலாம். மேபி அதுவும் சேர்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறதே என்ன தான் ரைட். அப்போ இந்த பிபிடியில் இருக்கிறதே என்ன தான். உங்களுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது படிச்சு ஏதாவது டேட்டா கிடைச்சிருந்துச்சுன்னா அதையும் இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி ரொம்ப எக்ஸஸாக போயிலாம் நீங்கள் படிக்க வேணாம். ஓகேவா? ஸோ உள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நமோதிக் எலிஃபென்ட் எக்ஸசைஸ். ஓகே, நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸசைசஸ் தான் கண்டினியூஸாக. ஸோ நமோதிக் எலிஃபென்ட் அப்படிங்கிறதோட 17வது எடிஷன் 17th எடிஷன் வந்து இப்போ நடந்திருக்கு. இது ஒரு பைலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகே, இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். இது பிட்வீன் இந்தியா அண்ட் மங்கோலியா. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னா உலன் பட்டார் மங்கோலியால நடந்தது. ஓகேவா? உலன் பட்டார் மங்கோலியா. இங்க வந்து வெறும் மங்கோலியான்னு மட்டும் தெரிஞ்சுக்காம மங்கோலியால எங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியான்னு மட்டும் தெரிஞ்சுக்காம இந்தியால எந்த ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்ல இன்னும் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் சேஃப். ஓகேவா? ஏன்னா ஈஸியா வரக்கூடிய ஒரு கொஸ்டினை நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் முடிஞ்ச அளவு ஃபேக்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இதுல இருந்து கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமோதிக் அல்லது நொமாடிக் எலிஃபென்ட், நமோதிக் எலிஃபென்ட் எப்படினாலும் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நொமாடிக் எலிஃபென்ட் 17th எக்ஸசைஸ். 17th எடிஷன் வந்து எங்க நடந்திருக்கு? இந்தியா அண்ட் மங்கோலியாவுக்கு இடைப்பட்ட ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் உலன் பட்டார் மங்கோலியால நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து போலாமா? இது எதுக்காக? டு என்ஹான்ஸ் ஜாயிண்ட் மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மீதி டேட்டா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்த எக்ஸசைஸ் பால்டிக் ஆபரேஷன்ஸ் 2025, அதாவது பால்டாப்ஸ் 25. இது யாரு நடத்துறா அல்லது இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ஸ், நாட்டோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நாட்டோ அமைப்பு. இது அட்லாண்டிக்கை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குனது இந்த நாட்டோ. இந்த நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து புருசெல்ஸ், பெல்ஜியம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலா கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாட்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து புருசெல்ஸ், பெல்ஜியம். இவங்க நடத்துறது தான் இந்த பால்டாப்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ். ஓகேவா? இது ஒரு மல்டிநேஷனல் மெரிடைம் எக்ஸசைஸ். ஓகேவா? இது வந்து கடற்படை சார்ந்த ஒரு எக்ஸசைஸ். பால்டிக் ஆபரேஷன்ஸ். அதான் பால்டாப்ஸ். எங்க நடந்துச்சுன்னா லட்வியால நடந்திருக்கு. ஓகே, எங்க நடந்திருக்கு? லாட்வியால நடந்திருக்கு. ஓகேவா? லாட்வியா பால்டிக் ஆபரேஷன்ஸ் அல்லது பால்டாப்ஸ் எங்க நடந்திருக்கு? லாட்வியால நடந்திருக்கு. இது நாட்டோ கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு மெரிடைம், அதாவது நேவல் பேஸ்டு, கடற்படை சார்ந்த ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? எங்க நடந்தது அப்படின்னா பால்டிக் சி ரீஜியன். அதுதான் பேர்லயே இருக்கு, பால்டிக் ஆபரேஷன்ஸ். பால்டிக் சி, பால்டிக் கடல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பால்டிக் கடல் பகுதியில நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? கான்குவெஸ்ட். ஸோ கான்குவெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நொமாடிக் எலிஃபென்ட் பார்த்தோம் இல்லையா? நொமாடிக் எலிஃபென்ட். இந்த நொமாடிக் எலிஃபென்ட் நடந்த அதே ரீஜியன்ல தான் உலன் பட்டார் மங்கோலியால நடந்திருக்கு. ஓகேவா? அதாவது நான் நொமாடிக் எலிஃபென்ட்டுக்கு போன இந்தியன் ஆர்மி இந்த கான்குவெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸசைஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஏன் நடந்தது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடுகள் அவையினுடைய ஒரு திட்டம் தான் இது. ரைட்டா? அதுலயும் இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா?
கான்குவெஸ்ட் இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எங்க நடந்ததுன்னா உலன்பட்டர், மங்கோலியா. இதுல இது வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா இது யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு முக்கியமான மிஷன் அல்லது ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். எக்ஸசைஸ் சக்தி. எக்ஸசைஸ் சக்தி இது இந்தியா பிரான்ஸுக்கு இடைப்பட்ட ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ரைட்டா? எங்க நடந்திருக்கு அப்படின்னா கேம்ப் லார்ஜாக். கேம்ப் லார்ஜாக் பிரான்ஸ். ஓகேவா? கேம்ப் லார்ஜாக் பிரான்ஸ். சக்தி பிரான்ஸ்ல நடந்திருக்கு. கேம்ப் லார்ஜாக் பிரான்ஸ். ஓகேவா? இதுவும் இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கு இடையில மிலிட்ரி சார்ந்த ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நடந்ததுதான். ஓகேவா? சக்தினா இந்தியா பிரான்ஸ் ஞாபகத்துக்கு வரணும். இது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். அடுத்து HADR எக்ஸசைஸ். இந்தியன் நேவல் ஷிப் சாரதா. இந்த நேவல் ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் நேவல் ஷிப் சாரதா. இது வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். அதான் HADR, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். மால்தீவ்ஸ்ல நடந்த இந்த எக்ஸசைஸ்ல இந்தியா சார்பா சாரதா அப்படிங்கிற கடற்படை கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? HADRனா என்ன? ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். இதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணா? சாரதா அப்படிங்கிற இந்தியன் நேவல் ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. இதுக்கு அடுத்து பின்னாடி இந்த HADR எக்ஸசைஸ் பத்தி டீடைல் நியூஸ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சாரதாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிள் டாப் எக்ஸசைஸ். TTX டேபிள் டாப் எக்ஸசைஸ். இது வந்து குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் பார்ட்னர்ஸ், அதாவது 4 நாடுகள் சேர்ந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், USA, இந்த 4 நாடுகள். ஓகேவா? இந்த 4 நாடுகள் சேர்ந்து தான் இந்த TTX-ஐ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஹவாய், USA-ல நடந்திருக்கு. ஓகேவா? டேபிள் டாப் எக்ஸசைஸ் TTX இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒரு ஏசியா பசிபிக் சென்டர் செக்யூரிட்டி ஸ்டடீஸ்ல எங்க நடந்திருக்கு? ஹவாயில நடந்திருக்கு. ஹவாய், அமெரிக்கா. ஓகேவா? ஹவாய், அமெரிக்கால நடந்திருக்கு டேபிள் டாப் எக்ஸசைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? டைகர் ட்ரியூம்ப் 25. டைகர் ட்ரியூம்ப் 25 இதோட 4th எடிஷன். இது ஒரு பைலாட்டரல் ட்ரை சர்வீஸ். ஓகேவா? ட்ரை சர்வீஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் ரிலீஃப் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் USA. இது ஒரு HADR எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் USA. இந்தியாவும் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட முப்படைகளின் கூட்டு பயிற்சி தான் இந்த டைகர் ட்ரியூம்ப். ஓகேவா? ரைட். டைகர் ட்ரியூம்ப் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுங்க. இது ஒரு முப்படைகளின் கூட்டு பயிற்சி. எல்லா ட்ரை சர்வீஸ் முப்படைகளின் கூட்டு பயிற்சி தான் இது. சரியா? அடுத்த நியூஸ் இனியோகோஸ் அல்லது INIOCHOS. இனியோகோஸ் இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த இனியோகோஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல. ரைட். இது எங்க நடந்தது அப்படின்னா ஆண்ட்ரவிடா ஏர்பேஸ், கிரீஸ். எங்க நடந்தது? கிரீஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். கிரீஸ்ல நடந்திருக்கு. இது ஒரு மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸ். பல நாடுகளை சேர்ந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நடத்தின நாடு கிரீஸ். இதுல இந்தியா சார்பா சுகோய் 3 MKI அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்டும் IL-78 அண்ட் C-17 அப்படிங்கிற காம்பட் சப்போர்ட் ஏர்கிராஃப்டும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? SU போட்டிருக்காங்க, அது சுகாய்ன்னு சொல்லுவாங்க, அல்லது SU மட்டும் சொல்லலாம். SU-30 MKI ஃபைட்டர் ஜெட், அதே மாதிரி IL-78 அண்ட் C-17 காம்பட் சப்போர்ட் ஏர்கிராஃப்ட். இது எல்லாமே இந்த இன்காய்ஸ் அல்லது இனியோகோஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் ஆயிருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இது எங்க நடந்திருக்கு? கிரீஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ் AIKEYME. ஐகேம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நீங்க எப்படி வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸசைஸ் தான், மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ். ஆப்பிரிக்கா இந்தியா கீ மெரிடைம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆப்பிரிக்கா, A ஃபார் ஆப்பிரிக்கா, I ஃபார் இந்தியா, கீ அப்படியே வந்துடும். M வந்து மெரிடைம், E வந்து என்கேஜ்மெண்ட். ஓகேவா? இதுல ஐகேம் அப்படின்னா டைரக்ட் மீனிங் என்னன்னா யூனிட்டி. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் சொல். ஐகேம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதுக்கு நேரடி பொருள் வந்து ஒற்றுமை, அதாவது யூனிட்டி. இந்த பேர்ல இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இது வந்து கோ-ஹோஸ்டட் பை இந்தியா அண்ட் தன்சானியா. எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ். இது கோ-ஹோஸ்டட் பை இந்தியா அண்ட் தன்சானியா. எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா தர்-இ-சலாம் தான்சானியால ஸ்டார்ட் ஆச்சு. தர்-இ-சலாம் அப்படிங்கிற தான்சானியா பகுதியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுல ஆப்பிரிக்காவை சேர்ந்த நாடுகள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி MCQ சீரியஸ்ல இதை பத்தி டீடைலாவும் நான் சொல்லியிருக்கேன்.
தேவைப்பட்டவங்க ஏப்ரல் MCQ எடுத்து பாருங்க, இதை பத்தின நியூஸ் இருக்கும். ஓகேவா? ஐக்கியம் அப்படின்னா மீனிங் என்ன? யூனிட்டி சமஸ்கிருதத்துல. ஓகேவா? இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தர் எஸ் சலாம் அப்படிங்கிற தான்சானியா பகுதியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யார் யாருக்கு இடையிலனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் இந்தியாவும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து டஸ்ட் கிளிக் 6. இது வந்து இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேவா? இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா புனே, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய புனே அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. இது ஒரு 13 day எக்ஸசைஸ். ரைட். அப்ப தஸ்த்லிக் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஞாபகத்துக்கு வரணும். நடந்த பகுதி புனே, மகாராஷ்டிரா. வெறும் மகாராஷ்டிரா மட்டும் பார்க்காதீங்க, புனேவையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் போலாமா? ரைட். எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக் 10. டெசர்ட் பிளாக் 10 இது எங்க நடந்தது அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE சொல்றோம்ல, அரேபிய நாடுகள், ஐக்கிய அரேபிய நாடுகள்ல இந்த எக்ஸசைஸ் நடந்தது. இது ஒரு மல்டிநேஷனல் ஏர் காம்பட் எக்ஸசைஸ். நம்ம ஆல்ரெடி கிரீஸ்ல நடந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோமா, அதுவும் மல்டிநேஷனல். ரைட். இதுவும் மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான். இதோட பேர் என்னது? யூனியோகோஸ். ரைட். இது டெசர்ட் பிளாக் எங்க நடந்ததுன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நடந்திருக்கு. இதுவும் ஒரு மல்டிநேஷனல் ஏர் காம்பட் எக்ஸசைஸ் தான். இதுல இந்தியா சார்பில் MiG-29 அப்படிங்கிற ஏர்கிராப்டும் ஜாகுவார் ஃபைட்டர் ஏர்கிராப்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஓகேவா? ரெண்டுலையுமே நான் ஏர்கிராப்ட் நேம் சொல்லியிருக்கேன். சுக்கோய் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு, மிக் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படிங்கிறத குழப்பாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா? ரைட். எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இது ஒரு மல்டிநேஷனல் ஏர் காம்பட் எக்ஸசைஸ். இதுல இந்தியா சார்பில் MiG-29 ஜாகுவார் ஃபைட்டர் ஏர்கிராப்டும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ் டெசர்ட் ஹண்ட் 2025. இது ஒரு ட்ரை சர்வீஸ் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் எக்ஸசைஸ். இதை கண்டக்ட் பண்ணது யாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? இதை கண்டக்ட் பண்ணது யாரு? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியாவை சேர்ந்த முப்படைகளின் சிறப்பு படைகள். ஓகே, இப்போ ஆர்மியில ஒரு சிறப்பு படை இருக்கும், நேவியில ஒரு சிறப்பு படை இருக்கும். அந்த முப்படைகளை சேர்ந்த சிறப்பு படைகளுக்கான எக்ஸசைஸ் தான் இந்த டெசர்ட் கண்டு. எங்க நடந்துச்சுன்னா ஜோத்பூர், ராஜஸ்தான். ரைட். ஜோத்பூர், ராஜஸ்தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஜோத்பூர், ராஜஸ்தான் கண்டக்ட் பண்ணது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ரைட். அடுத்த நியூஸ் காஞ்சார் 12. இது வந்து இந்தியா அண்ட் கிர்கிஸ்தானுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். இந்தியா அண்ட் கிர்கிஸ்தானுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸோட 12th எடிஷன் எங்க நடந்ததுன்னா டாக்மாக், கிர்கிஸ்தான்ல நடந்திருக்கு. கிர்கிஸ்தான்ல இருக்கக்கூடிய டாக்மாக் அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்கு. ரைட். எந்த பகுதி? டாக்மாக் அப்படிங்கிற பகுதி. அப்ப காஞ்சார்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இந்தியா அண்ட் கிர்கிஸ்தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போங்கோ சாகர். ரைட். போங்கோ சாகர் சிம்பிளா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது என்னது அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் பேட்ரோல், ஒரு கோஆர்டினேஷன் பேட்ரோல். நம்ம இதுல பேட்ரோல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப ரோட்ல பேட்ரோல் இருக்கும்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு பேட்ரோல், அது மாதிரி கடற்படைக்கு ஒரு பேட்ரோல் இருக்கும். அந்த ஜாயிண்ட் பேட்ரோல் எக்ஸசைஸ் தான் இது. இது யார் யாருக்கு இடையிலானது அப்படின்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷுக்கான, பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு பேட்ரோலிங் மாதிரி. ஓகேவா? இது எங்க நடந்தது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால். ரைட். பே ஆஃப் பெங்கால்ல நடந்தது. ஓகேவா? ரைட். பே ஆஃப் பெங்கால் நடந்தது. பங்களாதேஷ் அண்ட் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு பேட்ரோலிங் எக்ஸசைஸ்ன்ற மாதிரி. ரைட். போங்கோ சாகர். ரைட்டா? ஒரு பேட்ரோலிங் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் எங்க நடந்ததுன்னா பே ஆஃப் பெங்கால்ல, வங்காள விரிகுடால நடந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் வருணா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருணா இந்தியன் நேவிக்கும் பிரான்ஸ் நேவிக்கும் இடையிலான ஒரு நேவல் எக்ஸசைஸ். ஓகே, இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. எங்க நடந்தது அப்படின்னா அரேபியன் சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரேபிய கடல் பகுதியில நடந்தது. ஓகேவா? இதுல 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்னு ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்னு சி ஃபேஸ். அந்த சி ஃபேஸ் தான் அரேபியன் சீல நடந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வருணா அப்படின்னா இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கு இடையிலான நேவி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகே, ஆர்மியா நேவியா குழப்பிக்க கூடாது. இது ஒரு நேவி எக்ஸசைஸ் வருணா. ஓகேவா? ரைட். இது அரேபியன் கடற்பகுதிகளில் நடந்தது. அடுத்து இந்திரா, அகைன் இம்பார்ட்டன்ட். இந்திரா வந்து இந்தியா ரஷ்யா. இந்திரா அப்படிங்கிறது இந்தியா ரஷ்யாக்கான நேவி எக்ஸசைஸ். ஓகே, நேவல் எக்ஸசைஸ். இது அப்போ 2 அடுத்தடுத்து பார்த்துருக்கோம். வருணானா இந்தியா பிரான்ஸ், இந்திரானா இந்தியா ரஷ்யா. ஓகேவா? நேவல் எக்ஸசைஸ் இது எங்க நடந்ததுன்னா சென்னை, தமிழ்நாடு. இந்தியாவில தான் நடந்திருக்கு. சென்னையில, தமிழ்நாட்டில் அதாவது நடந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு 6 day எக்ஸசைஸ். 2 நாடுகளுக்கு இடையிலான கடற்படை கூட்டு வலிமையை மேம்படுத்துவதற்கான ஒரு எக்ஸசைஸ் இந்திரா. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் ஈக்வெரின் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். யார் யாருக்கு இடையிலான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்னா மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையிலான, மால்தீவ்ஸ் அண்ட் இந்தியாவுக்கு இடையிலான ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். இது எங்க நடந்தது அப்படின்னா மால்தீவ்ஸ்ல தான் நடந்துச்சு. ஓகேவா?
பெலாகோ அப்படிங்கிற பகுதியில தான் இது நடந்திருக்கு. ஓகேவா? ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ், ரைட்? இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் நேம்ட் அஸ் ஈக்வெரின். ஓகேவா? ரைட், ஈக்வெரின்ல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் சைக்ளோன் 2025. சைக்ளோன் 2025 இது இந்தியா எஜிப்த் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். சைக்ளோன் 2025 எங்க நடந்தது அப்படின்னா மகாராஜன் ஃபீல்ட் ரேஞ்ச், பிக்கானேர், ராஜஸ்தான். ஓகே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட், மகாராஜன் ஃபீல்ட் ரேஞ்ச், பிக்கானேர், ராஜஸ்தான். இது எதுக்காக அப்படின்னா இந்தியா எஜிப்த் இடையிலான ஸ்பெஷல் போர்சஸோட இன்டர்ஆபரபிலிட்டி. ஓகேவா? அதுக்காக தான் இது நடந்திருக்கு. மகாராஜன் ஃபீல்ட் ரேஞ்ச், பிக்கானேர், ராஜஸ்தான். பிக்கானேர் பேரை மறந்துடாதீங்க. ஓகேவா? பிக்கானேர், ராஜஸ்தான். அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறதா நல்லது. பிக்கானேர், ராஜஸ்தான். சைக்ளோன் 2025 உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? இந்தியா அண்ட் எஜிப்த் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தர்மா கார்டியன். இந்தியா ஜப்பான் இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். எங்க நடந்தது அப்படின்னா ஃபுஜி, ஜப்பான். ஃபுஜி தீவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான்ல இருக்கிற தீவுல இது நடந்திருக்கு. தர்மா கார்டியன். ஓகேவா? இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ராணுவ கூட்டுப்பயிற்சி ஃபுஜி தீவுகள்ல நடந்திருக்கு. அடுத்து சூர்யா கிரண் அப்படிங்கிறது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ரைட், யாருக்கு இடையில அப்படின்னா இந்தியா அண்ட் நேபாளுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேவா? இது 13th எடிஷன். இந்தியா நேபாளுக்கு இடையிலான, ஓகேவா, இந்தியா நேபாளுக்கு இடையிலான மிலிட்டரி எக்ஸசைஸ் எங்க நடந்தது அப்படின்னா சல்ஜ்கண்டி, நேபாள்ல தான் நடந்திருக்கு. நேபாளில் இருக்கக்கூடிய சல்ஜ்கண்டி அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்கு. ஓகேவா? ரைட், சூர்யா கிரண், இந்தியா, நேபாள் ஞாபகத்துல வச்சுக்காங்க. அடுத்து டெவில் ஸ்ட்ரைக். இது ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன், ஓகே, இந்தியாவுக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகே, இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் இடையிலான ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அந்த டெவில் ஸ்ட்ரைக். இது எங்க நடந்துச்சுன்னா ஹில் ரீஜியன்ஸான சிலிகுரி காரிடார் ஆல்சோ நோன் அஸ் சிக்கன்ஸ் நெக். எங்க? நார்த் பெங்காலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பாங்கான பகுதிகளில் இந்த ட்ரில் நடந்திருக்கு. இந்தியன் ஆர்மி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இடையிலான ஒரு கூட்டுப்பயிற்சி டெவில் ஸ்ட்ரைக் எங்க நடந்தது? நார்த் பெங்கால் இருக்கக்கூடிய சிலிகுரி காரிடார். அந்த சிலிகுரி காரிடார் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட், அடுத்த நியூஸ். அடுத்து இம்பார்ட்டன்டான டிஃபென்ஸ் ஈவெண்ட்ஸ், முக்கியமான டிஃபென்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அர்னாலா, இந்தியன் நேவல் ஷிப் அர்னாலா. இதுக்கு முன்னாடி சாரதா சொன்னா, சாரதா எதுக்கு வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சாரதா வந்து HADR, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் அந்த ரிலீஃப் சொன்னோம் இல்லையா, டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ்ல சாரதா பார்ட்டிசிபேட் பண்ணுச்சா? ரைட், அதே மாதிரி இந்தியன் நேவி ஷிப் அர்னாலா இந்தியாலே பில்ட் ஆன இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் அண்ட் பில்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர். ரைட்டா? அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்னா நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அல்லது நீர்மூழ்கி கப்பலோடு போராடக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்பில்டு இண்டிஜினியஸ்லி டிசைன்ட் வார்கிராஃப்ட் தான் இது. ரைட்டா? ரைட், இது பில்ட் பை நேவல் டாக்யார்ட் விசாகப்பட்டினம். இதை பில்ட் பண்ணது யாருன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டுமான நிறுவனமானது இதை பில்ட் பண்ணியிருக்கு. இந்தியன் நேவல் ஷிப் அர்னாலா. ஓகே, இது ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், மறந்துடக்கூடாது. அடுத்து INS கவுண்டியா. இது ஆல்ரெடி MCQ சீரியஸும் நான் சொல்லியிருப்பேன். இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு இந்தியன் நேவல் செயிலிங் வெசல்னா கடலுக்குள்ள போற ஒரு போட் மாதிரி செயிலிங் வெசல். இது வந்து ஒரு பழமையான கட்டமைப்பு, அதாவது 5th century CE, 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை வச்சு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்ஸ்பயர்ட் ஸ்டிச்டு செயில் ஷிப். நம்ம பழங்காலத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மரக்கட்டைகளை ஒன்னா அடிக்கி அதெல்லாம் கட்டி ஷிப்பா மாத்திருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இந்த ஷிப்பை டிசைன் பண்ணிருக்காங்க. இது யாரு எங்க நடந்தது அப்படின்னா கருவார் நேவல் பேஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கருவார் நேவல் பேஸ் தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஆன்ஷியன்ட் மாடல்டு டிசைன்டு செயிலிங் வெஹிக்கிள், கடலுக்குள்ள போறக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி. ஓகே, இது யாரு பண்ணா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. கல்ச்சர் மினிஸ்ட்ரியை சேர்ந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படிங்கிற மினிஸ்டர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. INSV சொல்றோம் அப்படின்னா இது ஒரு செயிலிங் வெஹிக்கிள். கவுண்டியா 5வது நூற்றாண்டை சேர்ந்த கட்டுமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க. ஓகேவா? ரைட், எங்க லான்ச் ஆச்சு? கர்நாடகா. லான்ச் பண்ண மினிஸ்டர் பேர் என்ன? கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகேவா? ரைட், இதுதான் இம்பார்ட்டன்டான டிஃபென்ஸ் ஈவெண்ட்ஸோட கம்பைலேஷன். இந்த ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், கடகடன் முடிச்சிடலாம் இதை. ரைட்டா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா ஈவெண்ட்ஸையும் பார்க்க போறோம். நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இனிமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். சரியா?
ரைட். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.